மக்களே, மாலை வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் டீ சாப்பிட்டாச்சா? அதாவது இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னா, இந்த கடலை மிட்டாய் தான். இந்த கடலை மிட்டாயின் சிறந்த நன்மைகள் என்னென்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை உடையது கடலை மிட்டாய். ஆனால் சமீப காலமாக இல்லை, இப்போ ரொம்ப வருஷமாகவே சின்ன பிள்ளைங்க இதை வாங்கி சாப்பிட்றதுக்கே மறந்துடுறாங்க. நம்ம பெரியவங்க தான் போனால் 1, 2, 5 ரூபா மிட்டாய், 2 ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிடுதோம். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே, சிறுவர்கள் எல்லோரும் இது வாங்கி சாப்பிட்ணும். நம்ம பெற்றோர்கள் அதை பரிந்துரைக்கணும். அதை பெற்றோர்கள் இந்த கடலை மிட்டாயில் இவ்வளோ சிறப்பு இருக்குது, உனக்கு படிப்புக்கு, ஞாபக சக்திக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, நிறையா கால்சியம் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு, அதேமாதிரி புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு, பின்ன இது நல்ல சத்துள்ள ஒரு மிட்டாயின்னு சொன்னால் கடலை மிட்டாய். அதான் மெயினாக இந்த கடலை மிட்டாயில் ரொம்ப நன்மைகள் இருக்குது பிள்ளைங்களுக்கு. நம்ம சாக்லேட்டு, குக்குரே, பிஸ்கட்டு, பர்கர், அது இதுன்னு நிறையா வாங்கி திங்கிறது. இந்த ஒரு கடலை மிட்டாய், இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப சத்தான உணவும் கூட, சாப்பாடு நல்ல சாப்பிட்டு முடித்து பெரியவங்களாம் அப்போ இந்த ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா அந்த செரிமானத்துக்கு நல்லது, நல்ல ஒரு ஓர்ம சக்திக்கு நல்லது, நல்லா ஞாபக சக்தி நிறையாவே பிள்ளைகளுக்கு வரும். அதுமாரி கடலை மிட்டாயில் மிக மிக அருமையான ஒரு சிறந்த இதான் இந்த சாக்லேட்டு. இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்குது. இதில் சிறந்த ஆரோக்கியம் இருக்குது கடலை மிட்டாயில். அதனால் தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைய ஸ்நாக்ஸுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த மிட்டாய் சாப்பிட்டா இவ்வளோ நன்மை இருக்குது இதில் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். அதுமாரி கொஞ்சம் கடைக்கு போனால் இந்த கடலை மிட்டாயும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப 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 விசேஷங்கள் இருக்குது இதில்.